எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு மதியமாக தான் வந்துட்டு வீடியோ எடுத்தேன். காலையிலேருந்து கொஞ்சம் கடையில் வேலை. நான் எப்போவுமே கடையில் கொஞ்சம் எமர்ஜென்சியாக வேலை இருக்குது அப்படின்னா நான் காலையில் குளிக்க மாட்டேன். கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குளிச்சுக்குவேன். கஸ்டமரே வந்தாலும் கூட அப்படியே அட்டன் பண்ணிப்பேன். ஏன்னா நம்மளை ரெகுலராக பார்க்குறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்றுனா கடையும் வீடு பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால அவங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி வேலை இருக்கிற சமயத்தில் மட்டும்தான் இந்த டைமில் வந்து குளிக்கிறது. இப்போ மதியானம் 2 மணி ஆகிடுச்சு. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. சரி, இந்த வீடியோவில் அதை வந்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக இந்த வீடியோவே. என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்துட்டு பொன் குழந்தைங்க இருக்காங்க, அதாவது ஒரு ஏஜ் அட்டன் பண்ண போகிற குழந்தைங்க, இல்லை ஆல்ரெடி ஏஜ் அட்டன் பண்ணின குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு தெரியும், எல்லா அம்மாவுக்குமே தெரியும் தான். ஒருவேளை தெரியாமல் இருந்துச்சுன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள் குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு பேண்டீஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது வந்து கம்பல்சரி ஸ்டெயின் ஆயிரும். அவங்க சின்ன பொண்ணுங்க தானே, ஸ்டெயின் இல்லாமல் பார்த்துக்க தெரியாது. ஸோ ஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேண்டீஸை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அலசுறதுக்கு முன்னாடி நம்ம பாத் சோப்பு, அதாவது குளிக்கிற சோப்பு இருக்கு இல்லையா, குளிக்கிற சோப்பு இதுக்குன்னு தனியாக ஒன்று சின்னதாக ஒரு அரைவாசி சோப்பு வந்தோடனே அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ அந்த சோப்பில் நல்லா தேய்ச்சி அதில் இருக்கிற கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு அந்த கரை போயிடும். ரொம்ப ஈஸியாக, ரொம்பலாம் கசக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ திக்கான கரையாக இருந்தாலும் அதில் போயிடும். அதே மாதிரி ஸ்மெல்லும் சுத்தமாகவே போயிடும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துணி துவைக்கிற லிக்விடோ பவுடரோ எதுவாக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சமாக வந்து போட்டு நார்மல் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் டு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அதை எடுத்து நார்மலாக வாஷ் பண்ணிடலாம். அது துவைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அந்த வாசனை சோப்போட, அதாவது மேலுக்கு போடுற சோப்போட வாசனை இருக்கும். அதனால் நீங்கள் இதில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுடு தண்ணியில் கூட அலசிக்கலாம். ஸோ அப்படி போட சொல்லுங்கள். கண்டிப்பாக ஸ்டெயினும் இருக்கவே இருக்காதுங்க, ஸ்மெல்லும் இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். அவங்களுக்கும் அடுத்த தடவை அந்த பேண்டீஸ் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு, எங்களோட ரிலேட்டிவ் பொண்ணு தான், அவங்க வந்துட்டு அந்த மாதிரி நான் பேண்டீஸ் வந்து பார்த்தேன். அப்புறம் அவங்களுக்கு நான் அப்போவே சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி எனக்கு தோணுச்சு, கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸுங்க இருக்காங்க அப்படின்னா இதுக்கு, அதாவது பெரிய பொண்ணு ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுங்க, ரொம்ப நல்லது தான். அதே மாதிரி எப்போவுமே நம்ம நார்மல் டேஸில் போடுற பேண்டீஸ் தனியாகவும் இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் போடுற பேண்டீஸ் தனியாகவும் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். சில பேர் எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா யூஸ் பண்ணுவாங்க, அதுவுமே ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி தனித்தனியாகவும் வச்சுக்க சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டெயின் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இதை வந்துட்டு சொல்லுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும்.